नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशुधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। नाम श्रीमद् भागवतத்திலிருந்து முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 17வது அத்தியாயம் இன்றோடு முடிவுற போகிறது. அடுத்த 18வது அத்தியாயம் துவங்க போகிறது. இப்போ இந்த 17வது அத்தியாயத்துடைய தலைப்பாக நாம் களி பெற்ற தண்டனையும் பரிசும் ரெண்டு விதமான விஷயங்கள் களிக்கு கிடைத்தது. ஒன்று தண்டனை கிடைத்தது, இன்னொன்று பரிசு கிடைத்தது அப்படின்னு பார்க்குறோம். தண்டனையாக என்ன கிடைச்சது அப்படின்னா, பரீட்சித மகாராஜன் இந்த தர்மத்தின் பிரதிநிதியான எருது, உண்மை, அதாவது தர்மத்துடைய 4 கால்களாக உண்மை, தயை, தவம், தூய்மை, இந்த 4 விஷயங்கள். இதில் 3 கால்களை உடைத்து விட்டான் கலிபுருஷன். அதாவது தவம், தூய்மை, கருணை, அதாவது தயை, இந்த 3 விஷயங்களை அவன் உடைத்து விட்டான். ஒற்றை காலில் எருது நின்று கொண்டிருக்கிறது. உண்மை என்ற ஒற்றை கால் மட்டும் இருக்கிறது. இன்னொன்று, பூமி தாயுடைய பிரதிநிதியாக, பூமி தேவதையுடைய பிரதிநிதியாக ஒரு பசு அங்கே இருந்தது. அந்த பசு மிகுந்த கண்ணீர் மல்கி, மிகுந்த வருத்தத்துடன், ஆழ்ந்த துயரத்துடன் அந்த பசுவாகப்பட்டது மிகுந்த வருத்தத்துடன், வேதனையுடன், பயத்துடன் இருந்தது. அதையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான்னு பார்த்தோம். ஸோ அப்போ அவர் ஒரு வில்லெடுத்து அம்பெடுத்து கொல்ல தயாரானார். இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் சரணாகதி அடைஞ்சார். சரணாகதி அடைஞ்சப்போ 5 விஷயங்களில் இருப்பதற்கான இடத்தை கொடுத்தார் பரீட்சித் மகாராஜன். என்ன அப்படின்னா, முதல்ல சூது. எங்கே சூது நடக்கிறதோ, கேம்பிளிங், எந்த இடத்துல சூது நடக்கிறதோ அங்கு நீ இருக்கலாம். அடுத்து போதை பழக்கம், அதாவது குடிப்பழக்கம் போன்ற போதை பழக்கத்திற்கு யாரெல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீ இருக்கலாம். அடுத்து விபச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தில், அதாவது தகாத பாலுறவு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமல் நடக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு பேர் தகாத பாலுறவு, அது போன்ற இடத்தில் நீ இருக்கலாம். அப்புறம் மிருகவதை நடக்கக்கூடிய இடம், மாமிசம் உண்ணக்கூடிய இடம், அல்லது மாமிசம் சமைக்கக்கூடிய இடம், அல்லது மாமிசம் சமைப்பதற்காக அந்த உயிரை கொல்லக்கூடிய இடம், மொத்தத்தில் ஒரு உயிரை வதை செய்யக்கூடிய இடம், இந்த 4 இடத்தில் இருக்கலாம். அப்புறம் 5வது ஒரு இடம் கேட்டார், தங்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு. நீ தங்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். தங்கம் இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்த உடனே கலிபுருஷன் போதும், இது ஒன்று எனக்கு கிடச்சதுன்னா மற்ற 4 விஷயங்களும் நான் ஈஸியாக இந்த நாட்டில் வர வச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்தை ஏற்றுக்கிட்டான். கடைசியாக அவன் அந்த இடத்தை ஏற்றுக்கிட்டான், வாழ அனுமதி கொடுத்தார். இவ்வாறாக உத்தரையின் மகனான பரீட்சித் மகாராஜனின் உத்தரவுப்படி கலிபுருஷன் 5 இடங்களிலும் வாழ அனுமதிக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 41வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். முதல் காண்டம், ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 17வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். அதைத்தானீ ந சேவேத புபூஷுஹு புருஷः क्वचित् விசேஷதோ தர்மசீலோ ராஜா லோக பதிர்குருஹு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய டிவைன் கிரேஸ் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எனவே முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள், முக்கியமாக அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூகத் தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் மேற்குறிப்பிட்ட 4 அதர்ம கொள்கைகளுடனும் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்னடனா, எந்த 5 இடத்தை
பரீட்சித் மகாராஜன் கலிபுருஷன் இருப்பதற்கு அனுமதி கொடுத்தாரோ அந்த 5 விஷயங்களையும் யாரெல்லாம் செய்யக்கூடாது சொல்கிறாருங்க. எனவே முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள் யாரெல்லாம் முன்னேற்றமான நல்வாழ்வு, அது என்ன முன்னேற்றமான நல்வாழ்வு? முன்னேற்றமான நல்வாழ்வுனா நம்ம நம்மளோட தொழிலையோ நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய அந்த டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது நம்மளுடைய துறையிலேயோ நாம் வெற்றிகரமாக முன்னேற்றத்தை அடைந்து நிறைய பணம் சம்பாதித்து பேரும் புகழும் சம்பாதிப்பதா? அது ஒரு விதமான முன்னேற்றம் தான். ஆனால் இங்கே முன்னேற்றமான நல்வாழ்வுன்னு எதை குறிப்பிடப்படுது அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஆன்மாவிற்கெல்லாம் எஜமானர், அவருக்கு அடிமைப்பட்டு அவருக்கு சேவகம் செய்வது, அவருக்கு தாசனாக வாழ்வதே இந்த ஆன்மாவுடைய உண்மையான நிலை என்று ஆன்மாவை மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்மபந்தத்தில் மீண்டும் இன்னொரு உடல், இந்த உடலில் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சில வருடங்கள், அது ஒரு 15 வருடமாக இருக்கலாம், 20 வருடமாக இருக்கலாம், 30 வருடமாக இருக்கலாம், 40 வருடமாக இருக்கலாம், 50 வருடமாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கெலாம் 100 வருடங்கள் கூட இருக்குது. 100 வருடங்கள் கூட அவர்கள் இந்த இந்த உடம்பில் வாழ்ந்திருக்காங்க. 100 வயசு வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க, 110 வயசு வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆக இத்தனை வருடங்கள் வாழ்ந்து மறுபடியும் மரணத்திற்கு பிறகு திரும்ப இந்த 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் சரி, 20 வருடங்கள் வாழ்ந்தாலும், 25 வருடங்கள் வாழ்ந்தாலும் இந்த உடலிலிருந்து பலவிதமான துயரங்களை நாம் தினமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கீதையில் கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகமே துக்கத்துடைய ஆலயம், இந்த உலகத்தில் உன்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இன்னொன்று, இது நிரந்தரமே கிடையாது, ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். ஏன் துக்கத்தோட ஆலயம்னு சொல்கிறார்? இந்த உடல் இருந்தால் என்ன இருக்குது? பிறப்பு இருக்குது, பிறப்பை விடுங்க, அது அடுத்த பிறவியில் நம்ம அனுபவிக்க போகிறோம். பிறப்பு இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? முதுமை இருக்குது, வயசாகும். தான் வயசாகணும்னு யாரும் விரும்புவது கிடையாது. ஆனால் வயசாகிட்டே இப்போ கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை தினமும் நம்மளை நாமளே பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவரை நீங்கள் பார்க்கும்போது என்னப்பா ஆளே மாறிட்டேன், வயசாகிட்டு உனக்கு அப்படின்வாங்க. ஸோ அப்போ அந்த முதுமை, அடுத்து வியாதி, எவ்வளோ பயங்கரமான வியாதி. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வியாதி அப்படின்னு வரும்போது நான் உடலெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வியாதியெல்லாம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னே ஒரு வியாதி உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஆட்டி படிச்சுது. வியாதி வந்தவன் கஷ்டப்பட்டான், பயந்தான். வியாதி வராதவன் நமக்கு வந்துருமோன்னு பயந்தான். என்ன வியாதி? கரோனா. இந்த கொரோனா வைரஸ்ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மாட்டிடுச்சு. வியாதி ஒரு சின்ன கிருமி. ஆக இது வியாதி என்று இருக்குது. கடைசியாக மரணம். அப்போது முதுமை, வியாதி, மரணம் இருக்கும் வரையில் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன லெவலில் போனாலும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இன்னொன்று என்ன இருக்குது? 3 விதமான துயரங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? அத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக. அத்தியாத்மிக, இந்த உடலால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மன கஷ்டம், உடல் ரீதியான வியாதி, முதுமை, இதெல்லாம் அத்தியாத்மிக. அடுத்து ஆதி பௌத்திக அப்படின்னா என்ன? மற்ற ஜீவராசிகளால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு கொசு கடிக்குது, இல்லை இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை அட்டாக் பண்ணுது, இல்லை நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, நம்மளுடைய நெருங்கிய நண்பர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க, நம்ம தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை கொடுக்குறாங்க, பக்கத்து நாட்டை சேர்ந்தவர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள் பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்படி இன்னொரு ஜீவராசியால், ஏதோ வகையில் இன்னொரு ஜீவராசியால் நமக்கு வரக்கூடிய ஒரு துயரம், அது ஆதி பௌதி. ஆதி தெய்வீக அப்படின்னா என்ன? இயற்கையின் சீற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், கடுமையான வெயில், கடுமையான குளிர், பயங்கரமான வெள்ளம், இல்லைனா வறட்சி, இப்படி ஏதாவது வகையில் புயல், மழை, ஏதோ ஒரு வகையில் இயற்கையில் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம இந்த நாட்டில் வச்சுக்கிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் எப்போ சாத்தியம்? ஆன்மீக பாதையில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பக்தியில் அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை பேலன்ஸ்டாக தேவையான அளவுக்கு வேலை செஞ்சுட்டு மிச்சத்தை மிச்ச நேரங்களில் நீங்கள் ஆன்மீக பாதைக்கு, ஆன்மீக வழிக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் செலவு பண்ண வாழ்க்கையை ஒதுக்குவார்களே ஆனால் இன்றைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள் அவங்க தான். இந்த உடலை விட்ட பிறகு மீண்டும் இன்னொரு உடலை சென்று அடையக்கூடாது. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா தத்வா தேகம் புனர் ஜன்மா நைத்தி மாமேத்தி சோ அர்ஜுனா. யார் ஒருவன் கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய இந்த பிறப்பு, அதாவது என்னுடைய தோற்றம், அவதாரம், என்னுடைய செயல்கள், ஜென்ம கர்மன்னு சொல்கிறார். ஜென்மம்னா அவர் தோன்றுவது, கர்மம்னா அவர் செய்யக்கூடிய செயல்கள். இதெல்லாம்
திவ்யம் என்று நினைக்கின்றானோ, உன்னதமானது, ஒரு சராசரி மனிதன் பிறப்பது போலவோ அல்லது ஒரு சராசரி மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் போலவோ இல்லை, அது திவ்யமான செயல்கள், அது லீலைகள் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கின்றானோ, அப்படி ஒருத்தன் நினைச்சாலே போதுன்றார் கிருஷ்ணர். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதா, யாவன் ஒருவன் இது திவ்யம் என்று உணர்கின்றானோ, தக்வா தேகம் புனர்ஜன்மா, அவன் மீண்டும் இந்த உடலை விட்ட பின் இன்னொரு ஜென்மம் அவனுக்கு கிடைப்பதில்லை. நைதி மாமேதி சோ அர்ஜுனா, இதை தைரியமாக சொல்லு, அவனுக்கு இன்னொரு பிறவி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அழிஞ்சுவான்னு அர்த்தமா? இல்லை. இந்த உடல் என்பது பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டது, ஸ்தூல சரீரம். இதுக்குள்ள மனசு, அறிவு, பொய்த்தொன்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய சூட்சம சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரமும் சூட்சம சரீரமும் சேர்ந்து இந்த உடல், இது ரெண்டுத்தையும் விட்டதுக்கப்புறம் ஆன்மீக சரீரத்தை அவன் அடைகிறான். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்வரூபம் என்று ஒன்று இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே, எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு ஆன்மீக சரீரம் இருக்குது. பகவான் கூடவே இருந்து சேவை செஞ்சிருந்த அந்த சரீரம், அதை விட்டுட்டு நாம் இந்த உடலை அனுபவிக்கணும்னு நினச்சனால இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கோம். பிறவி அவனுடைய இந்த வாழ்க்கை முடிந்த பின் அவன் ஆன்மீக சரீரத்தை பெற்று என்னுடைய லோகத்திற்கு வந்து விடுகிறான். மறுபடியும் அவனுக்கு பிறவி கிடையாது, கிருஷ்ணகீதையில் சொல்லியிருக்கார். ஸோ அந்த வகையில் முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள் அவர்கள் தான். அந்த முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள் முக்கியமாக யாரெல்லாம் சொல்கிறாங்க? அரசர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. சும்மா ஏதோ எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ஓட்டு வாங்கிட்டு தோட்டம் தோப்பலான்லாம் நாட்டில் உட்காந்து அரசனாகிட முடியாது. அரசன்னா யார்? எப்பேற்பட்டவனாக இருக்கணும்? அரசர்கள். அடுத்து யார்? அவன் என்னவாக இருக்கணும்? முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவனாக இருக்க வேண்டும். அவன் எப்பயுமே ஒரு முன்னேற்றமான நற்பாதையை அவன் அணுக வேண்டும். முன்னேற்றமான நல்வாழ்வு விரும்புபவர்கள் முக்கியமாக அரசர்கள். சமயவாதிகள். சமயவாதிகள் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களை மக்களிடையே கொண்டு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்தை போதிப்பவர்கள். ஜன சமூக தலைவர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள். ஜன சமூக தலைவர்கள், சத்திரியர்கள், அரசர்கள் நாட்டை ஆள்றாங்க. ஜன சமூக தலைவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கும், அந்த சமூகத்துக்கு சில தலைவர்கள் இருப்பாங்க, இந்த சமூகத்தை வழிநடத்த செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த ஜனசமூக தலைவர்கள் பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள். இந்த 5 பேரும் ஆகிய மேற்குறிப்பிட்ட இவர்கள் 4 அதர்ம கொள்கைகளுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. 4 அதர்ம கொள்கைகள் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சூது, போதை பழக்க வழக்கம், பெண்களுடன் தவறான பாலுறவு, 4வது மாமிசம் உண்ணுதல். இந்த 4 விஷயங்கள். கூட இன்னொன்றுடன் என்ன கொடுத்துருக்காரு அவர்? தங்கம். இந்த தங்கத்தை அவர்கள், இந்த 4 விஷயத்தோடும் தங்கத்தோடும் அவர்கள் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த கனெக்ஷனில் வரவே கூடாது. யார்? அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள். இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த 4 விதமான அதர்மை கொள்கைகளுடனும் 5வதாக கலிபுருஷன் இருக்கக்கூடிய அந்த தங்கத்திலும் ஈடுபடுத்தக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் டோட்டலாக ரிஜெக்ட். ஆனால் அந்த 5வது தங்கம் என்ற ஒரு விஷயம் இருக்கே, அது தேவைக்கேற்ப செய்ய வேண்டும். ஏன்னா சில யாகங்கள் ஏற்றுவதற்கும் சரி, சில சமய கொள்கைகளை ஏற்றுவதற்கு தங்கம் தேவைப்படும். அப்படின்னா என்னென்னா, போதுமான அளவு, தேவையான அளவு தான் அதை பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய பெருமைக்காக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ யாரெல்லாம் இந்த ஆன்மீக விஷயங்களை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள். இதில் பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. வெறுமே நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்து நாம் வேதம் கற்றுக்கிட்டு வேத பாராயணம் செஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் பிராமணன்ற அந்த நிலை இல்லை. இந்த பிராமணனுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, 5 விஷயங்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அவன் இந்த 4 விஷயங்கள் அதர்ம கொள்கைகளோடு மட்டும் இல்லாமல் தங்கத்து மேலே அவனுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது. இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், ஒரு பிராமணன் உண்மை பேசவில்லை என்றால் பிராமணன் என்று அவன் உரிமை கொண்டாடுவது உடனே செல்லாதாகிவிடும். அவன் உண்மையை தான் சொல்லணும். சத்தியம் மத, சத்தியம் மத, சத்தியம் மதன்னு வேதத்திலிருந்து பிராமணனுக்கு ஓதிக்கப்படுகிறது. நீ சத்தியத்தை மட்டுமே பேச வேண்டும், உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அப்போது அவன் ஏதாவது ஒரு முறையில் உண்மையை பேசவில்லை என்றால், சத்தியத்தை பேசவில்லை என்றால் அவன் பிராமணனுக்கான தகுதியை இழந்து விடுகிறான். அடுத்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சன்னியாசிகளை பற்றி பேசுகிறார். இந்த சன்னியாசியாகப்பட்டவர் எந்த காரணத்தை கொண்டும் பெண்களுடன்
ஒரு தொடர்பில் வரக்கூடாது, நெருங்கி பழகக்கூடாது. ஏன்னா ஒரு சன்னியாசி பெண்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினார்னா நிச்சயமாக அவர் அந்த நிலையிலிருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அந்த சன்னியாசி பெண்களுடன் தீய உறவு கொண்டிருந்தால் தான் ஒரு சன்னியாசி என்று அவர் உரிமை பாராட்டுவது பொய்யாகிவிடும் என்றார் பிரபுபாத். ஒரு சன்னியாசி ஒரு பெண்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகினாலோ, அது மனசளவில் இருந்தாலும் சரி, உடலளவில் இருந்தாலும் சரி, அவர் சன்னியாசி என்ற உரிமையை இழந்து விடுகிறார். அதே மாதிரி அரசரும் பொதுஜன தலைவர்களும் தேவையற்ற தற்பெருமை கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால், இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தலைவர்களாக கொண்டவர்களும் நாட்டை ஆளக்கூடிய அரசர்களும் தற்பெருமை தான் 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 என்ற நாம் அந்த ஈகோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தற்பெருமையை பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால், அல்லது அவர்கள் இந்த 4 விஷயத்தில் ஈடுபடுவார்களே ஆனால், சூதாடுவது, போதை பழக்க வழக்கங்கள், தகாத பாலுறவு, மாமிசம் உண்ணுதல். இந்த மாமிசம் உண்ணுதல் என்பது அரசர்களுக்கு வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது எல்லா காலத்துலையும் கிடையாது. சும்மா நினச்சப்பெல்லாம் போய் கசாப்பு கடையில் போய் வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சு சாப்பிட்ற விஷயம்லாம் கிடையாது. அது மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட யாகங்கள் காளிக்கு பலி கொடுத்து, இப்போ அதை செய்யக்கூடியவர் யார்? ஒரு பிராமணர். அந்த யாகத்தை செய்யக்கூடியவர், அதை செய்வித்து கொடுப்பவர் பிராமணர். அந்த பிராமணர் ஒரு ஜீவராசிக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிக்கு காளிக்கு பலி கொடுக்க சமயத்தில் அந்த ஜீவராசிக்கு அவர் தன்னுடைய மந்திர சக்தியால் உடனே இன்னொரு சரீரத்தை பெற்று கொடுக்க வேண்டும். அப்படி அந்த தகுதி அந்த பிராமணருக்கு இருந்தால் அந்த மாதிரி ஒரு காளிக்கு பலி கொடுத்து நீங்கள் அந்த காளிக்கு அதை அர்ப்பணம் பண்ணி அந்த மாமிசத்தை ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சத்திரியன் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா, அவர் மனசில் கடினமான எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான். கண்ணெதிர்க்க ஒன்றை வெட்டி ரத்தத்தை வர்றதை அவர் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மாமிசம் சாப்பிடும்போது அவரோட மனசு கடினமாக மாறினாதான் போரில் போய் இன்னொருத்தரை போய் குத்தி கொள்ள முடியும். இப்போ அவர் ஒரு மாமிசம் சாப்பிடாத ஒருத்தராக இருந்தால் இன்னொரு ஜீவராசியை துன்புறுத்தவே அவரால் முடியாது. அப்போது அதுக்காக செய்யப்பட்டது. அதுவும் அந்த காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் இல்லை. இது துவாபர யுகம், கிருதயுகம், திரேதாயுகத்தில் கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி பிராமணர்கள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இந்த காளிக்கு பலி கொடுக்கக்கூடிய அந்த ஜீவராசியை இவர்கள் தன்னுடைய மந்திரத்தை உச்சரித்து மந்திர சக்தியால் அந்த ஆத்மாவிற்கு உடனடியாக இன்னொரு மேலான சரீரத்தை கொடுப்பார்கள். அது என்ன சரீரத்தில் இருக்கோ அந்த சரீரத்தை விட ஒரு உயர்ந்த சரீரம் அதற்கு கிடைக்க செய்வார்கள். அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அவன் பிராமணன் என்றே ஒற்றுக்கொள்ள வேண்டும். பிராமணன், இவன் தூய்மையான பிராமணனான்ற டெஸ்ட்டே எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி யாகத்தில் ஒரு ஜீவராசியை கொள்ளும் போது அந்த ஜீவராசிக்கு உடனடியாக இன்னொரு சரீரத்தை அவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சும்மா சிக்கி முக்கி கல் வச்சோ இல்லை தீப்பெட்டி வச்சோ நெருப்பெல்லாம் பற்ற வைக்கிறது இல்லை. அவன் ஒரு மந்திரம் சொல்லி ஆகச்ச அப்படின்னா நெருப்பு வரும். அந்த மாதிரி தூய்மையான பிராமணர்கள் இருந்த காலகட்டத்தில் அது சிபாரிசு செய்யப்பட்டது. இப்போ அது சிபாரிசு செய்யப்படவில்லை. இப்போ நீங்கள் மிருகவதை என்பது, மாமிசம் உண்ணக்கூடாது என்பது கசாப்பு கூடத்திலானாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி யாகம் பண்ணி அந்த யாகத்தில் இல்லை ஒரு காளிக்கு பலி கொடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அது அதர்மம். ஏன்னா இன்றைக்கி அந்த சடங்கு முறையாக நடத்தப்படுவதில்லை. அந்த சடங்கு செய்வதற்கான ஒரு உண்மையான தகுதி கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அதனால் இந்த ஜன சமூக தலைவர்களும் நாட்டை ஆளக்கூடிய அரசர்களும் மக்களின் பௌதிக நல்வாழ்விற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அந்த மாதிரி கடமைப்பட்டவர்கள் இந்த 4 விதமான தவறான விஷயங்கள் செஞ்சாலோ, தங்கத்தை ரொம்ப கையில் வச்சுக்கிட்டாலோ அவர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். முக்கியமாக பிரபுபாதர் சொல்கிறார், இந்த சமூக தலைவரும் நாட்டை ஆளக்கூடியவர்களும் பெண்களுடனான தீய உறவிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயங்களும் அவர்கள் ஈடுபடுத்தவே கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தங்கம் என்பது தேவைக்கேற்ற தங்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேவைக்கு அதிகமான தங்கம் உருவாகக்கூடிய பட்சத்தில் அந்த தங்கம் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தங்கம்தான் இந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாக இருக்கும். ஆக சந்நியாசிகள், பிராமணர்கள், அரசர்கள், பொது தலைவர்கள் இவங்களுடைய ஒழுக்கத்தை பரிசோதனை பண்ணி தான் நாம் அவர்களை தலைவர்களாகவோ அரசர்களாகவோ பிராமணர்களாகவோ சன்னியாசிகளாகவோ ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வெறுமே ஒருத்தர் உடையை பார்த்தோ இல்லை ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் பிறந்ததை வச்சோ அவரை வந்து நீங்கள் பிரபுபாதர் சொல்கிறார் சன்னியாசியாவோ பிராமணராவோ அரசராவோ பொது தலைவராகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவருடைய ஒழுக்கத்தை பரிசோதிக்க வேண்டும்ன்றார். ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தனை குருவாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தனை வந்து நம்மை வழிநடத்தக்கூடிய பிராமணராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய ஒழுக்கத்தை நாம் பரிசோதிக்க வேண்டும். இந்த மாதிரி சமூக தலைவர்கள், முக்கியமாக சமூக தலைவர்கள், இந்த சமூக தலைவர்கள்லாம் பெருசாக படிக்கலனா கூட பரவாயில்லன்றார் பிரபுபாத். அவங்க வந்து பெருசாக ஒரு பட்டப்படிப்பு படித்து ஒரு பெரிய ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்ன? இந்த 4 பழக்க வழக்கங்களிலிருந்து, தங்கத்திலிருந்து, பேராசையிலிருந்து விடுபட்டு இருப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானம் தெரிந்திருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த மேலே குறிப்பிடப்பட்ட இந்த 5 சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சமயவாதிகள், அரசர்கள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சன்னியாசிகள், இந்த 5 விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் சொன்னார். இப்போ 42ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். விருஷஸ்ய நஷ்டாம் ஸ்திரீன் பாதான் தபஹா சௌச்சம் தயாமிதி பிரதிசந்ததா ஆஸ்வாஸ்ய மஹீம் ச சமவர்த்தயத். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கும் பிறகு உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஸ்ரீ வன்கர சேஷி பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு அரசர் தர்மதேவதை எருதுரூபத்தில் இருந்த தர்மதேவதை இழந்திருந்த 3 கால்களை மீண்டும் கூடும்படி செய்தார். அப்படின்னா அந்த தயை, தூய்மை, தவம், தவம், தூய்மை, தயை, அதாவது கருணை. தவம்னா நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக விஷயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத கடமைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை, தவங்களை செய்வது, விரதங்கள் இருப்பது, வேதத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் வந்து பின்பற்றுவது, குரு நமக்கு சொன்ன விஷயத்தை பின்பற்றுவது, இது போன்ற விஷயங்கள் தவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தவத்தை தூய்மை, மன தூய்மை, புற தூய்மை, உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள்ளும். இந்த தூய்மை, தயை, இன்னொரு ஜீவராசி மேலே கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கருணை என்பது, கருணை எங்கே இல்லையோ அங்கே அவனுடைய எல்லா குணமும் வீணாகி விடுகிறது. கருணை இல்லாதவன், இன்னொரு ஜீவராசி மீது கருணை இல்லாதவன், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படிப்பாளியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஜீவராசி மேலே கருணை இல்லாமல் மாமிசத்தை உண்ணக்கூடியவனாக இருந்தால், அவன் எவ்வளோ பெரிய சான்றோனாக இருந்தாலும் அவன் கலியின் ஆதிக்கத்தில் இருப்பவனாக கருதப்படுகிறான். அவன் நாட்டை ஆள்வதற்கோ, பிராமணனாக இருப்பதற்கோ, ஒரு சமூகத்திற்கு தலைவனாக இருப்பதற்கோ, சன்னியாசியாக இருப்பதற்கோ அல்லது சமயவாதியாக இருப்பதற்கோ தகுதியற்றவன். அதனால் அரசர் என்ன பண்ணார்னா, இந்த 4 விஷயங்களை, இந்த கலி புருஷனை வந்து நாட்டுக்குள்ளே விடாமல் ஓட்டின காரணத்தினால, அதாவது இந்த 4 விஷயங்கள், இந்த 5வது இடமான தங்கத்தில் மட்டும் நீ இருக்கலான்னு அனுமதி கொடுத்ததுனால, கலி புருஷனை நாட்டுக்குள்ளே விடாமல் தடுத்ததுனால, தர்மதேவதை, அந்த எருது ரூபத்தில் இருந்த தர்மதேவதையுடைய 3 கால்கள், உண்மைன்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது, மிச்சம் 3 கால்களான தயை, தவம், தூய்மை 3ம் மீண்டும் அது கூடும்படி செய்தார். மேலும் செயல்களுக்கு உற்சாகமூட்டுவதன் மூலம் பூமியின் நிலையையும் அவர் நன்கு விருத்தி அடைய செய்தார். இப்போ பூமி ரொம்ப துக்கத்தில் இருந்தது இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மறைஞ்சிட்டார், கலிபுருஷன் வந்துட்டான், பூமி பாரம் தாங்க முடியல, துயரத்தில் துக்கத்தில் இருந்த அந்த பூமியும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சனால, கலிபுருஷனுக்கு தண்டனையை கொடுத்து நீ இங்கே மட்டும் இருந்தால் போதும்னு அவர் ஒதுக்குனதுனால பூமியுடைய பாரமும் குறைந்தது. பூமியுடைய மனக்கவலைகள் போய் பூமி ஆனந்தத்தை அடைந்தது. அப்போது இந்த தங்கத்தை நாம் விடணும் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த கருப்பு தங்கம், அதாவது எங்கெல்லாம் வந்து கருப்பு பணம் மாதிரி தங்கம் வந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா, ஆன்மீக விஷயங்களுக்கு அந்த தங்கத்தை செலவு செய்தார். ஒரு சன்னியாசி, அதாவது இந்த தங்கத்தை தர்மவேதை இருந்து கால்களை எப்படி சரி கட்டுவதுன்னா, அவர் என்ன பண்ணார், மக்கள் மேலே கருணை கொண்டு தேவையற்ற தங்கத்தை, எல்லோரும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து இந்த ஆன்மீக விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக, பகவத்கீதை, பாகவதம், வேதம், இது போன்ற ஆன்மீக விஷயம், ஆத்மாவை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அது செலவிடச் செய்தார். அப்படி செலவிடச் செய்தது மூலமாக கருணை பெரிதாயது. கருணை, அவர் மக்கள் மேலே அந்த கருணை வந்து கிடைச்சது. பொதுவாக பிரபுபாதர் வந்து சொல்கிறார், நம்மளுடைய தங்கத்தை, அதாவது செல்வத்தை, நம்மளுடைய செல்வத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து 3 விதமாக பிரிக்கிறார். நம்ம சம்பாதிக்கக்கூடிய இதில் 50%
இறைப்பணிக்கு கொடுக்க வேண்டும் சொல்கிறார். 50% நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதில் 50% இறைப்பணிக்கு கொடுக்கணும். 25% உன்னுடைய தேவைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு 25% உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும்ன்றார். ஒன்று 50% இறைப்பணி அப்படின்னா என்ன? இந்த பகவத்கீதை, பாகவதம் இது போன்ற விஷயங்களெல்லாம் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ, இதை சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இந்த சேவையை செவனே செய்வதற்கான உதவியை அவர்கள் செய்ய வேண்டும். அன்றைக்கி அரசர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி அரசர்கள் எல்லாம் பிராமணர்களுடைய வேலையை என்ன? நான் பிராமணர்கள் சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒரு பிராமணன் என்றால் அவன் எதை பின்பற்ற வேண்டும்? அந்த பிராமணன் பிரம்ம ஜானாதி இதி பிராமணஹா, அந்த பிரம்மத்தை உணர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தான் பிராமணன். அது யாராவனா இருக்கலாம். பிரம்மத்தை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன் பிராமணன். அந்த பிரம்மத்தை உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசர்கள் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து இந்த மக்களை ஆன்மீக விஷயத்தில் முன்னேற்றம் அடைய செய்வதற்காக கோயில்கள் கட்டுவதிலிருந்து இது போன்ற விஷயங்களை வேதத்தின் கோட்பாடுகளை மக்களிடம் அடைய செய்வதன் மூலமாக, வர்ணாசிரம தர்மத்தை பரப்புவதன் மூலமாக மக்களுக்கு நல்புத்தியை கொடுத்தார். அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ மனிதன் மக்களுக்கு முதல்ல நீ ஆன்மீக ஞானத்தை கொடுத்தா அவன் தப்பே பண்ண போகிறதில்லை. அப்போ உன்னுடைய சிறைச்சாலைக்கு அவசியமே இருக்காது. அவன் தான் இந்த உடல் என்று நினைப்பதனால்தான் பல பாவங்கள் காரியங்களையும் செய்கிறான். அவன் வாழக்கூடிய ஒரு 50 வருடமோ 60 வருடமோ ஏதோ ஒன்று அவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறனால அவன் எப்படியாவது அந்த பணத்தை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த ஞானம் யார் மூலமாக வரும்? சான்றோர்கள் மூலமாக. யார் ஒருவன் ஆத்மாவை உணர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை உணர்ந்து பக்தி பாதையில் செல்கின்றானோ அவனுக்கு நீ உதவி செய்வதன் மூலமாக, இந்த தேவையற்ற பணத்தை அதில் ஈடுபடுத்துவதன் மூலமாக நீ மக்கள் மீது ஒரு தயையை உருவாக்க முடியும். இதுதான் மக்கள்கிட்ட காட்டக்கூடிய இரக்கத்திற்கான உதாரணம். இப்படி நீ ஒரு விஷயத்தை செஞ்சனா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தவம், தூய்மை, தயை, உண்மை இதெல்லாம் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். இப்போ பூமி தேவி ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டா, இந்த மாதிரி ஒரு காரியம் இவர் செஞ்சனால ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைய காலகட்டத்தில், அன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது இது கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட விஷயம். அவ்வளோ கூட போக வேண்டாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் அன்றைக்கி அந்த மாதமே செலவு பண்ணி வாழணுன்ற கட்டாயம் இருந்ததில்லை. அந்த மனிதர்களுடைய தேவை கம்மியாக இருந்தது. அப்போ நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு 25% பணம் இருந்தாலே நம்மளால் வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. அதனால பிரபுபாதர் சொல்கிறார். இல்லைனா வேதம் சொல்லாது, வேதத்திலேருந்து எடுத்து சொல்கிறார். வேதம் நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து பாதியை நீ ஆன்மீக செலவிற்கு ஈடுபடுத்த வேண்டும், 25% உன்னை சார்ந்தவர்களுக்கு செய்ய வேண்டும், மீதி 25% உன்னுடைய வாழ்க்கை தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்கிறாருன்னா, அப்போ அந்த 25% இருந்தாலே போதுமானதாக இருந்துச்சு. ஒரு சேமிப்பு இருந்தது, எல்லோரும் சொந்த வீடுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம லட்சமாக சம்பாதிச்சா கூட போதுமானதாக இல்லை. அதில் 50% இல்லை, ஒரு 25% கூட எடுத்து ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவ்வளவு தேவைகள் அதிகமாகிவிட்டது. நாம் பௌதிக விஷயங்களை சேர்த்து கொண்டு விட்டோம். அப்பொழுது நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே கையிருப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இப்போது 43, 44 ஸ்லோகம் பார்க்கலாம். சயேஷா ஏதர்ஹி அத்யாஸ்த் ஆசனம் பார்த்திவோச்சிதம் பிதாமகேனாபன்யஸ்தம் ராஜ்யாரண்யம் விவிஷதா ஆஸ்தே அதுனா சராஜர்ஷிஹி கௌரவேந்திரா ஸ்யோலசன் கஜாவயே மகாபாகஸ் சக்கரவர்த்தி பிருகச்ரவா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளை வழங்குகிறார் அகில கிருஷ்ணபக்தி ஸ்தாபகாச்சாரிய பிரபுபாதர். நாட்டை துறந்து காட்டிற்கு செல்ல விரும்பிய யுதிஷ்டிர மகாராஜன் அஸ்தினாபுர ராஜ்யத்தை மகாபாகியசாலியும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித் மகாராஜனும் ஒப்படைத்தார். இவ்வாறு கலிபுருஷனை நாட்டை விட்டு ஓட்டிவிட்டார்னு தான் சொல்லணும். பரீட்சித் மகாராஜன் போனதுக்கப்புறம் தான் அந்த கலி ஜாஸ்தியாக போகுது. பரீட்சித் மகாராஜ் இருக்க வரைக்கும் இது ஒன்றுமே நடக்கலை. அப்போ அவர் என்ன பண்ணார்? அந்த 5 விஷயத்தில் இருந்து சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ என்ன பண்ணார்? யுதிஷ்டிர மகாராஜன் நாட்டை துறந்து கிருஷ்ணர் மறைஞ்சிட்டார்னு தெரிஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜனும் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியோடு சேர்ந்து நாட்டை துறந்து வனவாசம் சென்றார்கள். அப்போது இந்த நாட்டுடைய பொறுப்பை அஸ்தினாபுர ராஜ்யத்தை மகாபாகியசாலியும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித் மகாராஜிட்ட ஒப்படைத்தார்கள்.
பரீட்சித் மகாராஜன் குருவம்சத்து அரசர்களின் செயல்களால் வாழ்த்தப்படுவதால், பரீட்சித் மகாராஜன் குருவம்சத்து அரசர்கள்லாம் என்னெல்லாம் செயல்கள் செஞ்சாலும் அதெல்லாம் அதன் மூலமாக பெரும் பெருமை பெற்றிருந்த காரணத்தினால் இப்பொழுது அவர் பெரும் வெற்றியுடன் உலகை ஆண்டு வருகிறார். அப்படின்னா இது நடந்த சம்பவம் பரீட்சித் மகாராஜா நாட்டை ஆண்ட சமயம் என்பதை இங்கு குறிப்பிடப்படுகிறது. பரீட்சித் மகாராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமையானால், பரீட்சித் மகாராஜா மாதிரி ஒரு ஆட்சி இப்போவும் செய்ய முடியும்ன்றார் பிரபுபாதர். அந்த மாதிரி ஒரு அரசன் நமக்கு கிடைச்சா, இந்த 4 விஷயங்களில் ஈடுபாடு இல்லாத ஒரு அரசன், தகாத பாலுறவு, சூது, போதை பழக்க வழக்கம், இன்னொரு ஜீவராசியை கொல்லக்கூடிய அந்த கருணை உள்ள ஒரு மனம், தங்கத்தின் மீது ஈடுபாடு இல்லாத, பௌதிக விஷயத்தின் மீது ஈடுபாடு இல்லாத ஒரு அரசன் நினைத்தால், அப்படி ஒரு அரசன் கிடைத்தால் நிச்சயமாக நம்மால் இந்த நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். கலியுடைய ஆதிக்கத்தால் தான் இன்றைக்கி இவ்வளோ காரியம் நடக்குது. அந்த கலிபுருஷனை நாட்டை விட்டு ஓட்ட முடியும்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் லஞ்சத்தை ஒழிக்கணும், தீமையை ஒழிக்கணும், அப்படி ஒழிக்கணும், இப்படி ஒழிக்கணும்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த 4 விஷயங்களில் ஈடுபடுறனால, பொன் பொருள் மீது அவர்கள் பற்றுள்ளவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தை நாட்டை விட்டு ஓட்ட முடியாது. களி மேலே மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆக இதற்கு சாதகமான இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த சூது, குடி, விபச்சாரம், நேர்மையின்மை இந்த எல்லா இடங்கள்லேருந்தும் மூடிவிட வேண்டும் பிரபா சொல்கிறார். எங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதோ, இந்த சூது, குடிப்பழக்கம், விபச்சாரம், நேர்மையின்மை, அதாவது கருணை இல்லாத இந்த விஷயங்களெல்லாம் ஒரு அரசன் ஒரு நாட்டில் முழுமையாக ஒழித்து விட்டால், ஸ்ரீமத் பாகவதம் சொல்படி இந்த நாட்டை ஆண்டு விட்டால் நம்மளுடைய இந்த உலகம் வைகுண்டமாக மாறிவிடும். இப்படி பிரபுபாதர் சொல்கிறார். இது கடைசி ஸ்லோகம். இந்த சாப்டரில் 17வது அத்தியாயத்தில் கடைசியாக முடிக்க போகிறோம். கலிபெற்ற தண்டனையும் பரிசும் கடைசி ஸ்லோகம் பார்க்கலாம். பதம் 45. இத்தம் பூதானுபாவோயம் அபிமன்யூ சூதோ நிருபஹ யஸ்ய பாலயதா ஷௌனீம் யூயம் சத்ராய தீக்ஷிதாக. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளறியும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஸ்ரீ கிரேசி பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு சில பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. அபிமன்யு புத்திரரான பரீட்சித் மகாராஜன் சிறந்த அனுபவசாலி ஆவார். அவரது சீரிய ஆட்சி முறையாலும் ஆதரவாலும் தான் இத்தகைய ஒரு யாகத்தை நீங்கள் செய்வது சாத்தியமாகியுள்ளது. அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் எங்கே தொடங்கிச்சு அப்படின்னா, நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகளும் முனிவர்களும் யாகங்களை இயற்றினார்கள். கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் அந்த யாகம் இயற்றப்பட்டது. இது எப்படி 1000 வருஷம் மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னா, யுகங்களுக்கு ஏற்ப ஆயுட்காலம் மாறும். நமக்கு இன்றைக்கி 100 வருஷம் பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் 1000 வருஷம் சர்வசாதாரணமாக எல்லோரும் வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரேதா யுகத்தில் ராமர் வாழ்ந்த காலத்தில் 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிருத்தயுகம் சத்தியயுகத்தில் 1,00,000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஸோ அப்போ என்ன, இந்த கதை எங்கே ஆரம்பிச்சு, நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷி தலைமையாக கொண்ட ரிஷிகள் அங்கே யாகம் ஏற்றினார்கள். அங்கு சூத்த கோஸ்வாமி என்பவர் சென்றார். அந்த சூத்த கோஸ்வாமி யார் என்றால் அடுத்து நம்ம பார்க்க போகிற கதையில் அதுதான் போகுது. இந்த பரீட்சித் மகாராஜன் ஒரு பிராமணரின் சாபத்தை பெற்று 7 நாட்களில் பாம்பு கடித்து நீ இறந்து விடுவாய் அப்படின்னு விஷயத்தை சாபம் கிடைச்சிச்சு அவருக்கு. அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அவர் என்ன பண்ணார், கங்கை நதி கரையில் அமர்ந்து எல்லா ரிஷிமுனிகளையும் அழைத்து, அங்கு நாரதர் முதற்கொண்டு வியாசர் முதற்கொண்டு எல்லாரும் அழைத்து, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த 7 நாட்கள் நான் எதை கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை ஸ்மரிக்க வேண்டும். அப்போ கேட்டப்போ அங்கே சுகதேவ கோஸ்வாமி, வியாசருடைய புத்திரான சுகதேவ கோஸ்வாமி வந்து அந்த 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜாவுக்கு உபதேசிக்கப்பட்டது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதை தான் சப்தாகாரம் 7 நாள் அன்றைக்கி அவர் உறக்கம் இல்லாமல் கேட்டார். அன்றைக்கி காலகட்டம் வேறு. நாம் இன்றைக்கி 7 நாள்லாம் கேட்டாலாம் பாகவதம்லாம் முடிக்க முடியாது. முதல் காண்டமே இத்தனை நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்போது அந்த சபையில் பரீட்சித் மகாராஜா கேட்ட அந்த சபையில் சூத்த கோஸ்வாமி இருந்தார். பரீட்சித் மகாராஜா இறந்ததற்கு பிறகு நைமிஷாரண்யத்தில் இந்த யாகம் இயற்றப்பட்டது. அங்கே சூத்த கோஸ்வாமி வந்தார். நீங்கள் அன்றைக்கி கேட்டிங்களே அதை சொல்லுங்கன்னு சொல்லி தான் அந்த கதை ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய யாகம் பண்ணாலும், பரீட்சித் மகாராஜா இல்லைனாலும்
அபிமன்யு புத்திரனான பரீட்சித் மகாராஜன் சிறந்த அனுபவசாலி ஆவார். அவரது சீரிய ஆட்சி முறையாலும் ஆதரவாலும் தான் இத்தகைய ஒரு யாகத்தை நீங்கள் செய்வது சாத்தியமாகி உள்ளது. சௌனக ரிஷிகிட்ட சூத்த கோஸ்வாமி சொல்கிறார். இன்னைக்கு பரீட்சித் மகாராஜா இல்லைனாலும் அவருடைய ஆட்சி முறையால் தான் இன்னைக்கு இந்த ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ அடுத்து அத்தியாயம் 18 அதோடைய தலைப்பு பிராமண சிறுவனால் பரீட்சித்து மகாராஜன் சபிக்கப்படுதல். எப்படி பரீட்சித் மகாராஜனுக்கு சாபம் ஏற்பட்டது, எப்படி இந்த பாவதம் ஆரம்பிச்சது, எப்படி அவர் மறைந்தார்ன்ற விஷயத்தை இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் நம்ம பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். जगद्गुरु शिल प्रभुपाद की जय. अनंत कोटि वैष्णव वृंद की जय. जय बोल सतनाथ प्रेमानंदी. हरि 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 बोल.